இப்போ இதை மிக்சியில் அரைக்கலாம். இப்போ ஒரு பேனில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், நான் நெய்யிலையும் எண்ணெயும் போட்டிருக்கேன். ஏலக்காய் போட்டிருக்கோம். நம்ம அரைச்ச மசாலா, அதாவது வெங்காயம், தக்காளி, முந்திரி பருப்பு, பூண்டு, இஞ்சி, 3 அரைச்ச இதுக்குள்ளே போட்டுடணும். நமக்கு தேவையான எவ்வளோ தண்ணி ஊற்றணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கணும். இப்போ நம்ம வேக வச்ச பட்டாணி இதுக்குள்ளே போட்டுடணும். கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி, மிளகாத்தூள், கலருக்கு ஏற்ற காஷ்மீர் மிளகாய் தூள், கொஞ்சோண்டு கரம் மசாலா, கொஞ்சோண்டு மல்லித்தூள், கொஞ்சோண்டு சீரகத்தூள், எல்லாம் ஒரு ஸ்பூன் போட்டால் போதும். இது நல்லா கிண்டிடணும். இந்த பச்சை வாசம் போகிறதுக்கு ஒரு 8 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிச்சோடனே கொஞ்சம் கட்டி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ